எண்ணெய் கிடங்கு குறிவைக்கப்பட்டிருப்பதாக. வணக்கம் மக்களே. போர் எங்கு பார்த்தாலும் போர் செய்திகளாக ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பதவதைக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அது உலகம் முழுவதுமாக அது பற்றி எரிகிறதாக இருக்கிறது. இந்த வேளையில அதுலயும் என்னன்னா ஆருடம் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படி 2 பேர் ஆருடம் சொல்லியிருக்காங்க. யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்து வரலாம். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். போதகராக அறியப்படுகிறவர், ஒரு ஃபேமஸான ஊழியர் அப்படின்னு சொன்னா மோகன் சி லாசஸ் அவர்கள் தான். இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை இது பண்றவரு, வைக்கிறவரு. சோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த வகையில் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எப்படின்னா இஸ்ரவேல தனி நாடா ஆக்கினாரு, பல காரியங்களை இது பண்ணாரு, வச்சாரு. சோ அதனால அவரு தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி கணக்கிட முடியுமா? ஒண்ணு, தேவனுடைய காரியத்தை அப்படியே நிறைவேற்றினது யாருன்னா யூதாஸ் காரியத்து. எப்படின்னு கேக்குறீங்களா? முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுப்பான். அந்த வசனத்தை கூட இதுல போடுற. முன்பே யூதாஸ் காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அதை நிறைவேறினது இயேசுவின் காலத்துல நிறைவேற்றப்பட்டது. இவன் நிறைவேற்றல அப்படின்னா கண்டிப்பா சிலுவையில அணிஞ்சிருக்க முடியாது, பாவத்துக்கு இது பண்ணிருக்க முடியாது. தேவ திட்டம் இவன் காட்டி கொடுப்பதுதான். சோ அதனால இவர் தேவ திட்டத்தை செஞ்சுட்டாரு, அதனால தேவனுடைய மனுஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்தரையும் கொண்டு நுப்பாட்டுறாரு. ராஜ்யத்தை ஏற்படுத்தி ராஜ்யத்தை தள்ளுகிறவர் அவரு. ராஜ்யத்தை ஏற்படுத்தினதுனால அவங்க நல்லவங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம கருத முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் மாத்திரமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயலாக மாறி இருப்பாங்க, ஒரு மாறி இருக்க மாட்டாங்க. சரியா? அதே வேளையில எம்டி ஜெகன் என்ன சொல்றாருன்னு 1 by 1 நம்ம கேட்க போறோம். ஒண்ணுக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க போறோம். வாங்க. அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே போன்றவர்கள் அமெரிக்காவுக்குலாம் போயிட்டீங்க அப்படின்னு உள்ளூர் கதையை ஒரு விஷயமும் இது பண்ண முடியலையாமா. வெளிநாட்டுக்கு போயாச்சு. அதுவும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 விஷயத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? அமெரிக்காவுக்கு போகணும். அந்த சபையில என்னன்னா ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காங்க. அதனால வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பாஸ்டரை இது பண்ணி விட்டுருவாங்க. அப்படியா? சரி, அது நடந்தா நடக்கட்டும். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. அங்க உணர்த்தப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கு. இங்க பேசுறதுக்கு எதுக்குன்னு கேக்குற. அப்போ பெருமை பீத்துறதுக்கு அவன் அமெரிக்கால இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு முட்டு கொடுக்கறதுக்காக, சொம்படிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லணுமா? இது எப்படி? சரி, மேல சொல்லுங்க. பாஸ்டர் நல்ல வேளை இப்ப ட்ரம்ப் வந்திருக்கிறாப்ல. நல்ல வேளை ட்ரம்ப் வந்திருக்காராம். என்னமோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மாதிரி. அமெரிக்கால தானே வந்திருக்காரு. அமெரிக்கா மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. யாருக்கு நல்ல வேலை? எதை ஏற்படுத்தினாலும் கர்த்தர் ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ணதுக்காக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இவன் முட்டு கொடுக்கறதுக்காக என்னெல்லாமோ சொல்லுவதற்காக வேண்டி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய் கதையை தான் உருட்ட போறாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேளுங்க. வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்ல. அது எல்லாத்தையும் அது நிறுத்தி வச்சிருக்காரு. நிறுத்தலைன்னா கீழே விழுந்துரும், அதனால நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லாமா? சரி, மேல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க. ஆடி இருக்காங்க. எப்படி ஆடினாங்க? தலை விரிச்சு ஆடினாங்க. சரி, நியூஸ்ல பார்த்ததுனால தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க உள்ள நபர்கள்லாம் சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய பணி என்ன? அமெரிக்கால போயிட்டு அந்த தலைவிரி கோலமா இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு போயிட்டு, அதான் இங்கிலீஷ் தெரியுமே, போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்னு ஏன் பகிரங்கமாக ஆங்கிலத்துல அங்க போய் உணர்த்த வேண்டியதானே? பெரிய ஆள் தானே நீங்க. என்னத்த சொல்றது? இதுக்கு வேற இவனுடைய இது பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிக்கிறத ரொம்ப நம்பர் 1 வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசமான செயல். எதிர்கொள்ள மாட்டாங்க, வசனத்தினால எதிர்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்குது. சரி, மேல சொல்லுங்க. இல்ல, ஏன் ட்ரம்ப் யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தெரியுமா? பாருங்க, எதுக்கு தெரியுமா பிடிக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற உருட்ட போறாரு. ட்ரம்ப்பை ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அதாவது அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய குறை நிறைகளை பார்க்க வேண்டியவர் தான் அந்த அதிபருடைய வேலை. ஆனால் அவர் செய்யக்கூடிய செயலெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா நாடுகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல, எல்லா இதையுமே அவருடைய கண்ட்ரோல்ல வைக்கணும். அவர் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக நடக்கிறாரு. 2020களில் பாராசிட்டமால் அப்படிங்கிற ஒரு மெடிசின், அதாவது மலேரியா காய்ச்சலுக்கு உண்டான ஒரு தடுப்பு மாத்திரை, அப்போ இந்தியாவுக்குள்ள இல்ல. அந்த பதிவை கூட ஒரு சின்ன இதை கூட பாருங்க, ஏன் பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏற்றுமதி தடை விதித்திருக்கிறது. அவர்களின் முடிவாக இருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன்.
அவர்கள் அதை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும். நான் அவரிடம் ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைபேசியில் பேசினேன். அப்பொழுது அவரிடம் நான் சொன்னேன், எங்களுக்கான மருந்து விநியோகத்தை நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் அதை நன்றியுடன் பாராட்டுவோம் என்று. ஒருவேளை அவர் விநியோகத்தை அனுமதிக்கவில்லை என்றால் அது சரிதான், ஆனால் நிச்சயமாக அதற்கு பதிலடி பயங்கரமாக இருக்கும். ஏன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். மாத்திரைகளே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள கணிசமான இதுதான் இருக்கு, மெடிசன் கணிசமா தான் இருக்கு. இந்த கணிசமான இருக்கக்கூடிய அந்த இத என்னன்னு கேட்டீங்கன்னா தடை பண்ணிட்டு வெளி இடங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட உற்பத்தி இல்லை அப்படிங்கிறதுனால நிறுத்தப்பட்டு வச்சிருந்தது. இதை கேள்விப்பட்ட அமெரிக்கன் என்ன கேட்டீங்கன்னா வேற எங்கேயும் மாத்திரை வாங்க முடியல, வைக்க முடியல. இந்தியாவை ஒரு மிரட்டியிருக்காரு. எப்படின்னா, நீங்க தடை பண்ணிருக்கீங்கிறது ஓகே, அதை முன்னமே எனக்கு சொல்லியிருக்கணும், சொல்லல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்த செக்மெண்ட், ஒருவேளை நீங்க தந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நாங்க உங்களை பாராட்டுவோம், அப்படி ஒருவேளை நீங்க தரல அப்படின்னு சொன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு நியூஸ்ல தான் போட்டு விட்டாங்க. கடைசியில 2 விமானத்துல இந்த மாத்திரையை ரொம்ப கட்டாயப்படுத்தி இது பண்ணார் வச்சாரு. அதே போல பின்னால போடுறோம் பாருங்க ஆய்வறிக்கை தரவுகள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானை வேண்டுமென்றே உறவு வச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல அப்படியே பங்கை வச்சுக்க வேண்டியது, அப்படியே இது பண்ணிட்டு அவருக்கு அதாவது அமெரிக்கன்களுக்கு ஒத்து போகல அப்படின்னு சொன்னா பல காரியங்கள் இது பண்ண வைப்போம். இப்போ நான் இதுல பாருங்க 1953 அமெரிக்கா தலையிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 2013ஆம் ஆண்டு அதுல தலையிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. அதுக்கு அப்புறம் 2013ஆம் ஆண்டு அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA ஈரானில் ஜனநாயக ஆட்சியை தாங்களே கவிழ்த்தோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அதை இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு நாட்களிலும், அதாவது 1988ல அமெரிக்க போர்க்கப்பல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானின் விமானம் இருக்குல்ல, ஈரானுடைய விமானம் போய்கிட்டு இருக்கையிலேயே அடிச்சு இது பண்ணி சுட்டு வீழ்த்தி 290 பேர் கொல்லப்பட்டனர். தங்களுடைய இது பண்றதுக்கு, தங்களுடைய நாட்டாமை வேலையை பாக்குறதுக்கு அந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் பரிசுத்தவான் லிஸ்ட்ல எடுக்க முடியாது, சர்வாதிகாரியான லிஸ்ட்ல எடுக்கலாம். அதே வேளையில எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க, அதாவது அவன் தான் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இல்ல. இந்த அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்பவன் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வாதிகாரியாக இருக்கிறான். சர்வாதிகாரியாக இருந்ததன் அடிப்படையில தான் இவன் என்ன பண்ணுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்றது வைக்கிறது. இப்படி அண்டை நாடுகள் எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி சல்லி வேலைகளை பாக்குறாங்க. சரி, மேல சொல்லுங்க. அவர் வாழ்நாள் எல்லாம் மோசமா வாழ்ந்தார், அவர் லைஃப் அதை விட்டுருங்க. இங்க நம்ம வாழ்நாள் எல்லாம் மோசமான காரியங்கள் எல்லாம் செஞ்சாராம், வச்சாராம், அதெல்லாம் விட்டுறணுமா? எப்படி? அதாவது எப்படி என்ன கேட்டீங்கன்னா அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னதாகவே பல வேலைகள், இல்லாத வேலைகள் எல்லாம் பார்த்து சுண்ணி சட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு அதெல்லாம் விட்டுறணுமா? எப்படி? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, அதையும் பாருங்க. செயின்ட் அதான் சின்ஃபுல் பாஸ்ட்ம்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாவமான இறந்த காலம் இருக்கும், அங்கிருந்தா நம்ம எல்லாரும் வந்தோம். அதாவது பரிசுத்தவான்களுக்கு ஒரு மறைவான இடம் இருக்கும், வைக்கும். சோ மறைவான பாவங்கள் பக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டு கம்ப சுத்தி அதுக்கடுத்த செக்மெண்ட் இதுதான் ஹைலைட்டடா இருக்கும். இது என்னன்னு கேளுங்க. ஆனா இப்போ அந்த ஆள் பாத்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு. என்ன திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாருன்னு பார்த்தா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது பணக்காரனா இருக்கிறாராம். பணக்காரனுக்கே அப்படி இருக்கு, நாம 10 பைசா இல்லாம பல வேலைகள் எல்லாம் பாக்குறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான்னா அப்ப இவனை சொல்லுதானா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், கொஞ்சத்தில் கூட உண்மையா இல்லாம இப்போதும் பரிசுத்தாவியை பெற்று கழுவப்பட்ட பன்றி சேற்றில நுழைகிறது போல இப்படி எல்லாம் பண்ணுவீங்க, வைப்பீங்க. இதை வந்து பொறுப்படையா சொல்லுவீங்க. இதுதான் உருப்படாத செயலு அப்படிங்கிறது அர்த்தம். மேல என்ன சொல்லுவான்னு கேளுங்க. திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாருன்னு பார்த்தா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை ஸ்ட்ரீம் செய்வதற்காக இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறி போட்டாப்ல. கேட்டீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்போட ஷூவை இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு கூடயே பயணிச்சவர்ல இவரு. எப்படிப்பட்ட ஆளு இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமாங்க? இப்ப பரிசுத்தவான வர ஆயிட்டாங்களாம். எப்படிப்பட்ட காரியம் நம்ம பாருங்க மக்களே. அதாவது அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது சரியான முறையா இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவரு இப்போ வந்து போர் நடக்குது. அது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பலத்தை நிரூபிக்க. அதே வேளையில இந்த சமாதானம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வர்த்தக காரியத்தை ரொம்ப காரியமாக இது பண்ற வைக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் வந்து நிறைவேற்றல. இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாடும் அமெரிக்கா நாடும் ஒண்ணு போல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால ஒரு பங்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க,
30% யூதர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கருப்பினத்தவர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமபங்குல இருக்காங்க. இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் அவர் சாலிடா இது பண்ணுவார், வைப்பாரு, முட்டு கொடுப்பாரு. யூதர்களுக்கும் முட்டு கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தாக்க கருப்பினத்தவருக்கும் முட்டு கொடுத்து பல காரியங்களை பண்ணுவார், வைப்பாரு. இந்த யூதர்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக அடுத்த தடவையும் ஜெயிக்கிறதுக்கு 30% ஓட்டு வந்தாலே ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி இஸ்ரவேல் கிட்ட என்னன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறது. அதாவது என்கிட்ட இருந்து ஜாமா வாங்கணும், மளிகை ஜாமா வாங்குற மாதிரி பண்டமாற்று முறை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அங்க இருந்து எனக்கு வெங்காயத்தை தந்துரு, வெங்காயம் தான், உருளைக்கிழங்கு தான். அதுக்கு அடுத்தாக்குல பயங்கரமான மீன்லாம், அதாவது அந்த இடங்கள்ல மீன் பயங்கரமா இருக்கு. விவசாயத்துல உற்பத்தியில நம்பர் 1ல இருக்கு. சொட்டு நீர் பாசனத்துல வச்சு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு விவசாய நிலங்களை வச்சிருக்காங்க. அதுல இருந்து ப்ராடக்டை கொடுத்து இங்க என்னன்னா விமானங்கள், தளவாடங்கள், ஜாமா எல்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டு சில்லறை, பயங்கரமான சில்லறை. புரியுதுங்களா? இவன் இங்க போற அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவான்? அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவனுக்கு துட்டு கையில இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வர்த்தகம் அவ்வளவு காரியங்கள் இருக்கு. இஸ்ரேல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் சம்பாத்தியம் தான். மீன்ல தொடங்கி மண் இருக்குல்ல, மண்ணை முதல்ல வித்துருவான். அந்த அளவுக்கு டேலண்டடான எல்லா நிறுவனங்களும் அங்கதான் இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு உடன்படிக்கை செய்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் கூட கூட்டணி சேர்த்து அப்படியே போட்டு எல்லாமே வியாபார தந்திரம். புரியுதுங்களா? ஈரான் மேல ரொம்ப நாள் கண்ணு. ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்க. அமெரிக்கா வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருந்தது வச்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள் வந்து இந்த கண்ட்ரோலை விட்டுட்டு கைவிட்டு போயிட்டாங்க, தனியா போயிட்டாங்க. தனியா போன உடனே திரும்ப ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஈரானை அடிக்கிறது தான் இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு வேலையே. புரியுதுங்களா? அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு இது பண்ணாங்க, வச்சாங்க, அவங்கள கொண்டுட்டாங்க, அந்த மக்களை இது பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு சொல்லி அதை விட பயங்கரமாக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களை அவங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லி குண்டுமலையை பொழிஞ்சது நிமித்தமாக அப்பாவிகள் சாவப்படுறாங்க. சமாதானம் பண்ணுகிறவனா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்கணும், வச்சிருக்கணும். அவங்களுக்கு தோது வரல, அவங்களுடைய வர்த்தகத்துக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னால எச்சரிக்கை விடுவான் டொனால்ட் ட்ரம்ப். எச்சரிக்கை விட்டு அதுக்கு மசியல அப்படின்னு சொன்னா உடனே குண்டை போட்ட வேண்டியது. ஒரு குண்டுல போட்ட உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படாம பத்திலா, அந்த பயம்தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு மூலாதாரமே இந்த பயம்தான். இந்த பயத்தை விதைச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அடிச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா பயந்துருவான். அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல வீழ்ச்சியில் இருக்கு, பல காரியங்கள்ல வீழ்ச்சி இருக்கு. இப்படித்தான் பல காரியங்கள் அப்படியே உள்ளடி வேலைகள் எல்லாம் பாக்குறது இந்த டொனால்ட் ட்ரம்புடைய பிரதான தொழிலா இருக்கு. அமெரிக்கனுடைய தொழிலே அதுதான். புரியுதுங்களா? அதே வேளையில இவங்க சொல்றாங்க எசேக்கியேல் 38 அதுக்கடுத்த சகரியா 10வது அதிகாரங்களை வச்சு உருட்டுன்னு உருட்டுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு உருட்டுறாங்க. அமெரிக்காலையும் சரி இஸ்ரேலையும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இவங்களுக்கு மூக்கு வைக்கிறோம், மூக்குல அப்படியே வெயில அழிஞ்சாதானே மூக்குல வைக்கணும், தலையில வைக்கணும், சாப்பிட்டா தலையை வைக்கும். ஆனா இங்க மட்டும் போர் வந்துடக்கூடாது, இங்க மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது, இங்க காரியங்கள் வந்துடக்கூடாது. உடனே பைபிளை எடுத்து ஆரிடம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பைபிள்ல இல்ல. இந்து தேசங்கிறது 2 இடத்துல இருக்கு. எசர் புத்தகத்துல இருக்கு, இன்னொரு இடத்துலயும் இந்து தேசம்ங்கிறது இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமா உரைக்கப்படல. இஸ்ரேலுக்கு உரைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தாக்கல அங்க இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனம், துருக்கி, இப்படி பல காரியங்கள் இருக்கு இல்லையா? இதனுடைய வரலாற்று பின்னணியை வச்சு உருட்ட வேண்டியது. ஆனால் இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க என்னமோ இஸ்ரேலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் போல இருக்கிறது போலவும் பைபிள்ல இருக்கிறதுனால இது வந்து கடைசி காலம், அந்தி கிறிஸ்து வருவான், அப்படி வருவான், இப்படி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38வது அதிகாரத்துல இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டு இந்த போரை கர்த்தர் திட்டமிட்ட போர் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அக்கப்போர் பயங்கரமான அக்கப்போரா இருக்கு. இதை அனலைஸ் பண்ண வேண்டியது அவங்கதான். யாரு? இஸ்ரவேலர்கள் இது பண்ண வேணும். இஸ்ரவேலர்கள் தான் அந்த பைபிளை எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும் போதுதான் மேசியா யாருன்னு தெரியும். அப்பந்தான் அவங்களுக்கு சுகமாக தங்கி இருக்க காலம் வரும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலம் வரும். இந்த காலம் வந்த பிறகுதான் அவங்களுடைய நிரந்தரமான சமாதானம் இஸ்ரவேலர்களுக்கு இருக்கும். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடியின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதை போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. துக்கிப்பார்கள். எது? யாரு குத்தி போட்டாங்க? குத்தி போட்டது யாரு தெரியுமா? இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து தான் மேசியா, ஐயோ நாங்க கொலை செய்துட்டோமே, நாங்கள் அறியாமை செய்துட்டோமே, நாங்கள் பகுப்பாய்வு செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி நான் சொல்ற தீர்க்க தரிசனமாக 1 மாதம் அளவு போரை நிப்பாட்டுவாங்க.
நுப்பாட்டி இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவரோ அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். அதோ யெகோவா தேவன் எப்படி மோசேயோடு முகமுகமாய் சந்தித்தாரோ, இறங்கினேன் ஏறினேன் இருக்கு, இறங்கியவரும் ஏறினவருமாய் இருக்கிறவர். அவர் இறங்கினேன், ஆலோசனைகளின் சத்தத்தை கேட்டு இறங்கினேன். அப்படிப்பட்ட தேவன் தான் மீண்டுமாக இறங்கினார், உலகத்தை ரட்சிக்க இறங்கினார் அப்படிங்கிற வாக்கியத்தை அவங்க கணிச்சு இது பண்ணுவாங்க. அந்த யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். அவரை நாம மறுதளிச்சிட்டோம், அவரை நாம குத்திட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நிலையான சமாதானம் வரும். அங்க துளிர் விடும் பொழுது எருசலேமின் ரட்சிப்பு சமாதானமாக இருக்கும். புரியுதுங்களா? அது வரைக்கும் அக்கப்போர் நடந்துட்டு இருக்கும். இவங்க டிசைன் பண்ண வேண்டியது யாரு தெரியுமா? யூதர்கள் தான் டிசைன் பண்ணணும். இனிமேதான் அவங்க வந்து என்னன்னு கேட்டு, இந்த போர்ல நான் சொல்றேன், ஈரான் மூலியமாக இஸ்ரேல் பாதி பேர் அடி வாங்குவாங்க. அடி வாங்கி பயங்கரமான உயிர் சேதங்கள் உண்டாயிருக்கும். அப்படி உண்டாகும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னுமா மேசியா வரல, இவ்வளவு போருக்கிடையே நாம இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி மன்றாடுவாங்க. மேசியா இன்னும் வரலையே, முன் குறிக்கப்பட்ட மேசியா எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும்போது தரிசனமாக மற்றும் உபகரண ஏஐ மூலியமாக கர்த்தர் திருவுளம் பற்றுவார். பயங்கரமாக இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, இந்த போர் இருக்கட்டும், அடுத்த போரா இருக்கட்டும், இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள். அதே வேளையில என்ன கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரங்களை வாசித்து பாருங்க. யுத்தங்களின் சத்தங்களையும் கேட்பீர்கள். அதே வேளையில கடைசி நாள் இது உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். வேதனைக்குரிய காரியங்களாக உலகம் போகும். காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுங்களா? அதனால வந்துட்டு போர் வந்துட்டுன்னா இவங்களுடைய அக்கப்போர் பெரிய போரா இருக்கு. மீண்டுமாக வேறொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். வணக்கம்.